இந்த வீடியோல வந்து எப்படி ஆர்டர் வந்து லிஸ்ட் பண்ணி பார்க்குறது, அந்த லிஸ்ட் பண்ற அந்த ஆப்ஷன்ல வந்து அ ஆர்டருடைய கண்டிஷனும் செக் பண்ணலாம். அதாவது பெண்டிங்ல இருக்கா, இல்ல ஆர்டர் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சா, இது எல்லாமே வந்து ஒரு ஹிஸ்ட்ரி மாரி ஸ்டோர் பண்ணியிருக்க இடம் தான் ஆர்டர் லிஸ்ட். இல்ல செகண்ட் ஆப்ஷனா ஆர்டர்ஸ் இருக்குல்ல, அதுல கிளிக் பண்ணா ஆர்டர் லிஸ்ட் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். அத கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு இதான் பேஜே. இந்த இடத்துலயே சொல்லியிருக்காங்க, நம்ப கஸ்டமருடைய ஆர்டர்ஸ வந்து ஒரே இந்த பிளேஸ்ல வந்து மேனேஜும், வியூவும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே. இங்க வந்து இன்னைக்குள்ள ஆர்டர்ஸ்லாம் இருக்கு. இன்னைக்கு வந்து எத்தன ஆர்டர்ஸ் வந்திருக்கு? என்னென்ன சேல் ஆகியிருக்கு? அதாவது எவ்வளோ சேல் ஆகியிருக்கு? டோட்டல் அமௌண்ட்டும் இருக்கு. இந்த டுடே ஆர்டர்ஸ்ல வந்து இது வந்து இன்வாய்ஸ் போகாமலேயும் இருக்க ப்ராடக்ட்டும், போன ப்ராடக்ட் இது 2மே சேர்த்து தான் இருக்கு. இது வந்து இன்னைக்குள்ள சேல்ஸ். ஸோ கீழ இருக்கிற இங்க இருக்குல்ல இந்த ஆர்டர்ஸ்லாம், இது எல்லாமே ஒரு ஹிஸ்ட்ரி மாரி சேவ் ஆயிருக்கும். ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல நம்ம செக் பண்ணிக்கலாம். லைக் இப்போ எனக்கு வந்து இன்வாய்ஸ் போகாம ஒரு ப்ராடக்ட் வந்து இருக்கு. எத்தனன்னா 2 இருக்கு. இது எனக்கு இன்னும் டீட்டெயிலா பார்க்கணும் அப்டின்னா, இங்க ஆக்ஷன்ல வியூ இருக்குல்ல, இத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோம்னா, கஸ்டமரோட டீட்டெயில், ஃபோன் நம்பர், ஆர்டர் ஐடி, எத்தன மணிக்கு வந்தது, எத்தன மணிக்கு எத்தன டைம்க்கு வந்து இது நம்ம ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். என்ன டேட்டு, ஸோ கீழ வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ப்ராடக்ட் நேமு, ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு. டெலிவரி டைப் வந்து ஹேண்ட்ல இருக்கு. ஸோ இன்வாய்ஸோட குவான்டிட்டி 1, 1. ஸோ நம்ம இன்னும் இது இன்வாய்ஸ் போகாத ஒரு ப்ராடக்ட். ஸோ இதுல வந்து நம்ம ப்ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. இதுதான் வந்து ஆர்டர்ஸ் உள்ள போயிட்டு எப்படி செக் பண்றது பார்க்கலாம். இல்ல எனக்கு வந்து ஒரு 2 டேஸ் முன்னாடி இருந்த ஆர்டர்ஸ வந்து செக் பண்ணணும் அப்படின்னா, இங்க ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குல்ல, இத கிளிக் பண்ணிட்டு, இந்த இடத்துல நான் வந்து 2 நாள் முன்னாடி இருக்க ஒரு ப்ராடக்ட் வந்து செக் பண்ணணும். ஸோ அதனால 2 நாள் முன்னாடி இருக்க டேட் வந்து 21 அத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்க நான் ஓகே குடுத்துக்கிறேன். எண்ட் டேட்னா அ எப்போ உங்களுக்கு இப்போ வந்து நமக்கு தொடக்கம் இருந்தா முடிவும் இருக்கணும்ல. இப்போ நேத்து தொடங்குனது வந்து இன்னைக்கு இன்னைக்கு மார்னிங் வந்து முடியிற மாரி. அதுக்குள்ள அதுக்கு இடைப்பட்ட காலத்துல வந்து நான் ஆர்டர் பண்ண எல்லாமே வந்து எனக்கு ஷோ ஆகணும் அப்படின்றதுக்காக, இந்த இடத்துல வந்து இந்த ஆப்ஷன் இருக்கு. இப்போ நான் வந்து 21 அந்த டேட்ல வந்து எனக்கு எல்லாமே காட்டணும் அப்படின்ட்டு 2 இடத்தையும் 21 குடுத்துக்கிறேன். குடுத்ததுமே இங்க அப்ளை குடுக்கணும். இங்க அப்ளை குடுத்ததா ட்ரிகர் ஆகி நம்மளுக்கு எல்லாமே ஷோ ஆகும். ஸோ நம்ம அப்ளை குடுக்குறோம். இப்ப தெரியுதா? அது லோட் ஆகி நம்மளுக்கு நியூவா வந்திருக்குது. ஸோ நம்ம அப்ளை குடுத்தா தான் வரும். ஓகே ஃபைன். ஸோ எனக்கு 21 டேட்ல இருக்க எல்லா ஆர்டர்ஸும் வந்து வந்திருக்கு. இங்க வந்து அன்னைக்கு மட்டும் 48 ஆர்டர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. டோட்டல் சேல் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னு நீங்க பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ஏதாவது செக் பண்ணா இந்த இடத்துல வந்து இந்த ஹிஸ்ட்ரியில வந்து நம்ம என்ன ஆர்டர் கம்ப்ளீட் ஆயிருக்கா? இல்லையா? அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே. ம். இப்ப வந்து எனக்கு ஆர்டர் ஐடி இருக்கு. இது மாரி எனக்கு என்ன டேட்டுன்னு தெரியல அப்படின்னா, இங்க ஆர்டர் ஐடி இருக்குல்ல, இத கிளிக் பண்ணிக்கிட்டு, ஸோ அந்த ஆர்டர் ஐடிய வந்து இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆர்டர் ஐடி பேஸ்ட் பண்ணணுமே, ஆர்டர் கம்ப்ளீட்டட் ஆனனால கீழயே வந்து ஆர்டர் வந்து ஷோ ஆகுது. இத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க அந்த ஆர்டர் வந்து வந்துருச்சு. இத நான் வியூ பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ இது மாரி நம்மளுக்கு டேட் தெரியல, டைம் தெரியலனா நம்ம ஆர்டர் ஐடிய வந்து ஆர்டர் ஐடி வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு ஆர்டர் ஐடியும் தெரியல, இன்வாய்ஸ் நம்பரும் தெரியல. அது இன்வாய்ஸ் நம்பரா கன்வெர்ட் ஆகல. அதனால எனக்கு ஆர்டர் ஐடி வந்து தெரியல. இன்வாய்ஸும் போகல அப்படின்னா, அந்த கஸ்டமருடைய மொபைல் நம்பர் வந்து இங்க செக் பண்ணிக்கலாம். இதுதான் கஸ்டமருடைய மொபைல் நம்பர் போட்டதுமே, கஸ்டமர் நேமோட வந்திருக்கு. ஸோ இத கிளிக் பண்ணிட்டு, ஸோ நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். எந்த ஆர்டர் அப்படின்ட்டு. ஸோ நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் சும்மா இந்த ஆர்டர் வந்து நான் வியூ பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ இது வந்து இன்வாய்ஸ் போச்சா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த இடத்துல. ஸோ இதான் வந்து ஆர்டர் லிஸ்ட் பண்ணி பார்க்குறது. தேங்க் யூ.